ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி ஃப்ரீ கெஸ்ஸிங்கு. இன்றைக்கி நம்ம ஃப்ரீ கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட கெஸ்ஸிங் என்னன்ட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி என்ன ஏதுன்னு. ஒரு சில டவுட்டெல்லாம் வந்துட்டால் அந்த விஷயம் எந்த ஒரு கம்ப்ளீட் இல்லாத ஒரு மாதிரி குழப்பத்தோடவே கடைசி வரைக்குமே இருக்கும். அதனால் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம 26ஆம் தேதியான நேற்று ரிசல்ட் இதை பார்க்கலாம். இதை பாருங்கள், 26ஆம் தேதி இது. சரிங்களா? நம்ம கொடுத்தது இதுதான். ஃபாலோ நம்பரு 86, ஏபிபிசிஎஸ்சிலையும் 86, 81 கொடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க அடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 885 டபுள்ஸில் அடிச்சுக்கிறான். இந்த பாருங்கள், இது டபுள்ஸில் அடிச்சுக்கிறாங்களா? அது இல்லாமல் நம்ம கொடுத்தது 81 கொடுத்துருக்குறோம், 86 கொடுத்துருக்குறோம். இதில் ஃபாலோ நம்பரில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம 86 கொடுத்துருக்குறோம். ஆனால் அடிச்சிருக்க வேண்டியது இந்த 86 தான் அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் மாற்றி அடிச்சிட்டான். அடிக்க வேண்டியது இது தான், ஆனால் டபுள்ஸில்ன்றதால அவன் மாற்றி அடிச்சிட்ருக்கான். சரிங்களா? நேற்று இது பார்த்திங்கன்னா நம்ம அதே தான் அதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்ம நம்பரை மாற்றி மாற்றி பிரித்து போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவரில் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு. நம்ம இதை இந்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம 27ஆம் தேதி கெஸ்ஸிங் என்னான்ட்டு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். சரிங்களா? சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. சரிங்களா? ஏ போர்டில் அதிகமாக ஒரு சான்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா 8க்கும், பி போர்டில் 0க்கும், சி போர்டில் 4க்கும் ரொம்பவே அதிகமான ஒரு சான்ஸ் இருக்குது. இது சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க இது சிங்கிள் போர்டு விளையாடிக்கோங்க. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க நீங்கள் சிங்கிள் போர்டு பார்த்து கரெக்டாக போட்டு விளையாடிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏபிபிசி ஏசி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்க இல்லை நம்ம வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. சரிங்களா? ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை வீடியோ போடணும். அது சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு பரவாயில்ல, நம்மளோட வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நானும் ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதால வீடியோ போடுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது, நம்ம நம்பி இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா இருந்தால் போதும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை கெஸ்ஸிங் எடுத்து போடுங்க. இது என்னுடைய கெஸ்ஸிங்கு. உங்களுக்கும் இதே கெஸ்ஸிங் வந்துருந்தால், இதே மைண்டில் வந்திருந்தால் நீங்கள் பார்த்து போட்டு விளையாடுங்க. வாங்க நம்ம ஏபிபிசி ஏசி பார்ப்போம். ஏபிபிசி ஏசி. சரிங்களா? ஏபிபிசி ஏசியில் எந்த நம்பர் அதிகமான ஒரு சான்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 75, 32, 72, 27, 23, 57. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஏபிபிசி ஏசிக்கு இருக்கிற அதிகமான ஒரு சான்ஸு. அதை பார்த்து கரெக்டாக விளையாடிக்கோங்க. இது ஏபிபிசி விளையாடுறவங்களுக்கு இந்த நம்பரு ரொம்பவே அதிகமான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது ஃபாலோ நம்பரில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபாலோ நம்பரில் லாஸ்ட்டு டைம் கொடுத்ததே தான்
6886. ஏன்னா வந்து இந்த மந்த்து எண்டுக்குள்ளே சாரி இதில் 6886 ஏன்னா வந்து இந்த மந்த்து எண்டுக்குள்ளே இந்த நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த 6886 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக விளையாடிக்கோங்க. அதேமாரி நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லிட்டு வர்றது தான். நீங்கள் வந்து ஒரு சேனலாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கரெக்டாக. ஓஹோ நம்ம வந்து இதை நம்ம லாஸ்ட் டே ஃபாலோ பண்ணோம், இந்த டே வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், இந்த நம்பரை போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு சேனலும் ஏன்னா நிறைய பேர் போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதனால் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸையும் நிறைய சேனல்லையும் அதை போயிட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் மாட்டேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து ஏ போர்டில் 8 குத்துக்கிறேன். ஒரு சேனலில் வந்து ஏ போர்டில் 4 குத்துருப்பாங்க, இன்னொரு சேனலில் 3 குத்துருப்பாங்க, இன்னொரு சேனலில் 0 குத்துருப்பாங்க. இதையெல்லாம் இப்போ நீங்கள் 4 நம்பருமே நீங்கள் போட்டு மைண்டில் வச்சிங்கன்னா ஏ போர்டில் எந்த நம்பர் போடுவீங்க? அதனால் ஒரு சேனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், லாஸ் ஆகாமல் ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட், பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். சரிங்களா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கின்னு பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துக்கலாமாங்க. சாரி, ஏபிசி. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இதில் 3 டிஜிட்டில் வந்து அதிகமான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர் பார்த்துக்கலாம். ஏதாவது இது வந்து 27ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. சரிங்களா? 1 6 9 மேலே நல்லா தூக்கி உங்களுக்கு எல்லாம் டோட்டலாக தெரிகிற மாதிரி காட்டுறேன். 1 6 9 இதை நம்ம அப்படியே பாக்ஸ் டைப்பில் எழுதிக்கலாம். அப்படியே பார்த்துக்கோங்க. 6 1 9 9 1 6 1 9 6 6 9 1 1 6 9. சரிங்களா? இதுதான் வந்து அந்த பாக்ஸ் டைப்பு. இது தவிர்த்து இது இல்லாத நம்பர் வந்து என்ன நம்பர் வந்து அதிகமான ஒரு கெஸ்ஸிங்கில் வருதுன்னு அதையும் பார்த்துடலாம். 44, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7. ஏன்னா டபுள்ஸுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த நம்பர். சரிங்களா? இதை நம்ம அப்படியே நம்ம எழுதிப்போம். 44 சாரி 74 74 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 7 4. சரிங்களா? இதுதான் வந்து இருக்கிறதுல அடுத்த 27ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்க்கு நம்பர். ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறது தான், சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு விளையாடுங்க, ஏபிசி விளையாடுறவங்க ஏபிசி விளையாடுங்க. ஃபாலோ பண்ணுற நம்பர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இது 68, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 68 86 இது ஏபிசி. சரிங்களா? இதை வந்து டிக்கெட்டு சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு விளையாடிக்கோங்க, ஏபிசி விளையாடுறவங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடிக்கோங்க, 3 டிஜிட் விளையாடுறவங்க 3 டிஜிட் விளையாடிக்கோங்க. மொத்தமே வந்து என்னுடைய கெஸ்ஸிங் தான். உங்களுக்கும் இதே மைண்டில் இருந்தால் நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டு விளையாடிக்கோங்க. நம்மளுக்கு இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட பணம் உங்கள் துட்டு, நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டு விளையாடுக்கோங்க. பணத்தை அதிகமாக போட்டு விளையாடி லாஸ் ஆகிக்காதீங்க. கம்மியாக போட்டு வின்னிங் வாங்கிட்டு அப்படியே அதை அப்டேட் பண்ணிகிட்டே வந்தால் தான்
நம்மளுக்கு எதனா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.